அந்த பெரிய பங்களா வீடு அலங்கார விளக்குகளால் ஜொலித்துக் கொண்டிருந்தது. விடிந்தால் திருமணம் என்ற நிலையில் அந்த பின்னிரவு வேளையில் வீட்டில் உள்ள அனைவரும் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தனர், மணப்பெண் வெண்ணிலாவை தவிர. அவளது அறையின் ஜன்னல் அருகே அமர்ந்து வானத்தை வெறித்துக் கொண்டிருந்தாள். நிறைய அழுதிருப்பாள் போல. அவளது குண்டு கன்னங்களில் கண்ணீரின் தடம் காய்ந்து போய் இருந்தது. விடிவதற்கு இன்னும் சற்று நேரம்தான் இருக்கிறது. அதற்குள் வெண்ணிலாவின் அழுகைக்கான காரணத்தை பார்த்து விடலாம். நல்ல சிவம் ஆனந்தி தம்பதியரின் ஒரே மகள் வெண்ணிலா. 8 வயது வரை எந்தவித துன்பமும் இல்லாமல் சிட்டுக்குருவி போல் துள்ளி திரிந்து கொண்டிருந்தாள். அந்த வயதிலேயே நன்றாக படித்து விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் வேலை பார்க்க வேண்டும் என்பது அவளது கனவாக இருந்தது. நல்ல சிவமும் ஆனந்தியும் பெயரளவுக்கு தான் கணவன் மனைவி. அவர்களுக்குள் எந்த ஒற்றுதலும் இருந்ததில்லை. நல்ல சிவம் ஆனந்தியின் தங்கை அருந்ததியைத்தான் விரும்பினார். ஆனால் வெளியில் சொல்ல தைரியம் இல்லாததால் பெற்றோர் கை காட்டிய ஆனந்தியை மணந்து கொண்டார். ஏதோ ஒரு நாள் உணர்ச்சி மிகுதியில் ஆனந்தியை நெருங்கிவிட்டார். அதில் உருவானவள்தான் வெண்ணிலா. பிடிக்காத மனைவிக்கு பிறந்த குழந்தை என்பதால் வெண்ணிலாவும் அவருக்கு ஆகாதவளாகி போனாள். தந்தையின் பாசம் என்றால் என்ன என்பதை அறியாமல் வளர்ந்தாள் வெண்ணிலா. ஆனால் அவளை ஏங்க விடாமல் பார்த்து கொண்டார் ஆனந்தி. சாதுவான குணம் படைத்த ஆனந்தியால் தன்னுடன் வாழ விரும்பாத நல்ல சிவத்தை எதிர்த்து எதுவும் கேட்க முடியவில்லை. அப்பொழுது வெண்ணிலாவின் 8வது பிறந்த நாளுக்காய் ஆனந்தியின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் அருந்ததி. அவள் வீட்டிற்குள் நுழைந்தது முதல் அவள் பின்னாலேயே சுற்றி கொண்டிருந்தார் நல்ல சிவம். அருந்ததிக்கும் நல்ல சிவத்தின் மேல், குறிப்பாக அவரின் சொத்துக்கள் மேல் ஒரு கண் இருக்கத்தான் செய்தது. அனைத்தும் தெரிந்திருந்தும் தெரியாதது போல் உளவிக் கொண்டிருந்தார். ஆனந்தி மாலையில் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் முடிந்து இரவு அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தனர். நள்ளிரவு நேரம் இயற்கை உபாதைக்காய் கண் விழித்தார் ஆனந்தி. நல்ல சிவம் எப்பொழுதும் ஆனந்தியுடன் உறங்க மாட்டார். தனி அறையில்தான் உறங்குவார். ஆனந்தி அறையை விட்டு வெளியே வந்து பார்த்தபோது நல்ல சிவம் அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. இவர் இந்த நேரத்தில் தூங்காமல் என்ன பண்றார் என்று யோசித்துவிட்டு ஜன்னல் வழியாக அறையை எட்டி பார்த்தார். உள்ளே நல்ல சிவமும் அருந்ததியும் உடலில் ஒட்டு துணி கூட இல்லாமல் செல்லாபத்தில் கிடந்தனர். அதை பார்த்த நிமிடத்தில் உயிரை யாரோ உருவி எடுப்பது போல் தோன்றியது. அழுதபடியே தன் அறைக்கு வந்து கதவை சாற்றிவிட்டார் ஆனந்தி. மேஜையில் வெண்ணிலாவின் நோட்டு கிடந்தது. அதை எடுத்து வேக வேகமாக எழுத ஆரம்பித்தார். அன்புள்ள அம்மா அப்பா, சில நாட்களாக எனக்கு அதிகமாக வயிற்று வலி வருகிறது. தாங்க முடியவில்லை. இந்த வலியோடு உயிர் வாழ எனக்கு விருப்பமில்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நம்ம அருந்ததிய என் கணவருக்கு மறு கல்யாணம் பண்ணி வைங்க. ஏன்னா வெளியில இருந்து வர்ற பொண்ணு என் குழந்தைய கொடுமைப்படுத்தினா என்ன பண்றது? என் தங்கச்சியா இருந்தா என் குழந்தைய நல்லா பாத்துக்குவான். அதனால தான் சொல்றேன். வெண்ணிலா குட்டி, அம்மாவை மன்னிச்சிருடா. உனக்கு ஒரு நல்ல அம்மாவா இருந்து உன்னை என்னால பாத்துக்க முடியல. அம்மாவோட ஆசையெல்லாம் நீ ஒரு விண்வெளி வீராங்கனையா வரணும். நீ நல்லா படிக்கிற பொண்ணு. படிப்பு மட்டும் எப்பவும் விட்டுறாத. அம்மா மாதிரி கோழையான ஒரு பொண்ணா இருக்கக்கூடாது. புரியுதா என் தங்க மகளே என எழுதி முடித்துவிட்டு லெட்டரில் ஒரு முத்தத்தை பதித்துவிட்டு எழுந்து சென்று தூங்கிக் கொண்டிருந்த வெண்ணிலாவின் நெற்றியில் இதழ் பதித்துவிட்டு அவரது திருமண சேலையில் தூக்கு மாட்டிக்கொண்டார். இது எதுவும் தெரியாத வெண்ணிலா ஆழ்ந்த நித்திரையில் இருந்ததால் விடிந்ததும் கண் விழித்து பார்க்கையில் மேலே பிணமாக தொங்கிக் கொண்டிருந்த தனது அம்மாவைத்தான் பார்த்தாள். அதிர்ச்சியில் பேச்சு நின்று விக்கித்து போய்விட்டாள். பின் அனைவருக்கும் விஷயம் தெரிந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்தனர். அந்த சம்பவம் நடந்து 2 வாரங்கள் வரை வெண்ணிலா அந்த அறையை விட்டு வெளியே வரவில்லை. அந்த வீட்டில் வேலை செய்த வள்ளி என்பவர்தான் வெண்ணிலாவை சகஜ நிலைமைக்கு கொண்டு வந்தார். ஆனந்தி கடிதத்தில் குறிப்பிட்டது போல அருந்ததியை கோலாகலமாக திருமணம் செய்து கொண்டார் நல்ல சிவம். தங்கள் மகன் கணபதி பிறக்கும் வரை வெண்ணிலாவை நன்றாக பார்த்து கொண்டார் அருந்ததி. அதன் பின் வெண்ணிலாவை ஒதுக்க ஆரம்பித்தார். பல நாட்கள் தாய் எழுதிய கடிதத்தை கையில் பிடித்தபடி அழுது கொண்டிருப்பாள் வெண்ணிலா. நாட்கள் உருண்டோடியது. வெண்ணிலா 12வது படிக்கும் போது அவளின் தாத்தா பாட்டி ஒரு விபத்தில் மாண்டு போயினர். அத்தோடு வெண்ணிலாவின் படிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. தனது மகள் சித்ராவை விட வெண்ணிலா அழகாக இருப்பது அருந்ததிக்கு உறுத்தி கொண்டே இருந்தது. இவளை பார்க்கும் போதெல்லாம் இருந்து விழுக ஆரம்பித்தார். சிறு வயதில் தன் அக்கா ஆனந்தியைப் போல்தான் அழகாக இல்லை என்பதில் தொடங்கிய பொறாமை அவரை போலவே, ஏன் அவரை விட கூடுதல் அழகாக இருக்கும் வெண்ணிலாவில் வந்து முடிந்தது.
அவளை வெளியே அனுப்பினால் எவன் கூடவாவது ஓடிப்போய் குடும்பமானத்தை வாங்கி விடுவாள் என்று நல்ல சிவத்திடம் கூறி அவளை வீட்டிற்குள் முடக்கி போட்டார். அம்மாவின் ஆசைப்படி விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் வேலை செய்ய வேண்டும், என்னை படிக்க அனுப்புங்கள் என கேட்டு கெஞ்சி கூத்தாடி காலில் கூட விழுந்தாள் வெண்ணிலா. பலன் என்னவோ பூஜ்யம்தான். ஒரு கட்டத்தில் அறையை விட்டு வெளியே வருவதையே தவிர்த்து விட்டாள். நாட்கள் அதன் போக்கில் நகர்ந்தது. 3 நாட்களுக்கு முன் அருந்ததி வந்து உனக்கு திருமணம் முடிவு செய்துள்ளோம், வரும் வெள்ளிக்கிழமை என்று கூறினார். மாப்பிள்ளை பெயர் கூட சொல்லவில்லை. கேட்டாலும் பதில் வராது என்பதால் வெண்ணிலா தலையெழுத்து போல் நடக்கட்டும் என்று விட்டுவிட்டாள். ஆனால் நேற்று மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வந்தவர்களை பார்த்த பொழுது அவளுக்கு கதி கலங்கி போய்விட்டது. அவர்களுக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பமில்லை என்பது போல் நடந்து கொண்டனர். மாப்பிள்ளையின் முரட்டுத்தனத்தை பற்றி பேசிக் கொண்டனர். அவனோடு காலம் முழுக்க வாழப்போகும் வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாள் வெண்ணிலா. தன் கனவு கழிந்து காற்றோடு போவது போல் தோன்றியது. கதவு தட்டும் ஓசை கேட்டு சுய நினைவுக்கு வந்தவள் கதவை திறந்து பார்த்தாள். வெளியே அருந்ததி கையில் பட்டுப்புடவை நகைகளுடன் நின்று கொண்டிருந்தார். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு இருக்காங்க, இந்தா இதை கட்டிக்க, தயாராயிரு. சித்தி, அது என்ன வந்து போய்னுட்டு போய் தயாராகு என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இனி எதுவும் செய்ய முடியாது என கண்களை துடைத்து கொண்டு குளியல் அறைக்குள் நுழைந்தாள் வெண்ணிலா. இந்த கல்யாணம் நடக்குமா? அடுத்த பகுதி மாப்பிள்ளையின் அறிமுகம்.